நல்லா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 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 விஷயத்துல சண்டை விஜய் அவர்கள் என்ன நினைத்தார் என்றால், அதிமுக என்ற ஒரு கட்சியே இல்லை, எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு அதை நிறுவறதுக்கு முயற்சி பண்ணாரு. இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. விஜய் கிட்ட ஆக்சுவலி சண்டையே போடல, ஆனா ஸ்கோர் பண்றது ஏடிஎம்கேன்றதை பாக்குறீங்களா? ஏடிஎம்கே என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் நமக்கு நம்மளோட நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நான் இதை பதிவு செஞ்சுட்டு இருக்கேன். எடப்பாடி பழனிசாமி போறாரு, பாதுகாப்பு சரியில்லைங்க, ஆம்புலன்ஸ் அங்கே திருப்பி திருப்பி வருது, உடச்சு விட்டு போயிட்டாரா? எம்ஆர் விஜயபாஸ்கர் இங்க பாருங்க, பிரிண்ட் போட்டு பதிவெண் இல்லாத ஆம்புலன்ஸுகள் செல்கிறது பாருங்கள். இது ஏன் இங்க வந்துச்சு? அவர் அடுத்தது பண்றாரா? அடுத்தது இன்பதுரை. ஜனவரி மாசம் அதிமுக எம்ஜிஆரோட பிறந்தநாள் 108வது பிறந்தநாள் விழாவுக்காக நாங்கள் வேலுச்சாமிபுரத்தில் கூட்டம் கூடுவதற்கு அனுமதி கேட்டபோது இந்த இடம் குறுகலான இடம், பாதுகாப்பு இல்லைன்னு இதே கரூர் மாவட்ட காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறதே. இதற்கு உங்களது பதில் என்ன? எத்தனை பேரை இறக்கி விடுது? குற்றச்சாட்டு உங்கள் மீது நேரடியாக வைக்கப்படுகிறது. அதுவும் என்னன்னா குற்றச்சாட்டா கூட அதை பார்க்க முடியாது, கொலைப்பழி வைக்கிறார்கள். விஜயை பிடிக்காதவர்கள் கூட விஜய் வேண்டுமென்றே இந்த உயிரிழப்புகளை செய்தார்ன்ட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க, விஜயோட மோசமான எதிரிகள் கூட. ஆனா திமுக அதை சொல்லுது, அதை நிறுவ முயற்சிக்கிறது. இறங்கி வரமாட்டீங்களா நீங்க? வேணுக்குன்னு பண்ணீங்க. அதுவும் அதான் கிட்டத்தட்ட இந்த லட்சுமி போட்ட ட்வீட் தான். அது விஜய் புன்முறுவல் புத்துட்டு இருக்காருன்னா இவங்க எல்லாம் உழுந்து சாவறத ரசிக்கிறாருன்ற துணிக்கு போயிட்டாங்க, அவங்க அந்த லெவலுக்கு போயிட்டாங்க.